கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவர் தமது ஜனத்துக்கு எப்படி ஆதரவாய் இருக்கிறார் என்றும், தமது ஜனத்தை எப்படி பாதுகாக்கிறார் என்றும், தமது ஜனத்துக்கு எப்படி இரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்றும் நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என்னை சிதறடிப்பதற்கு எனக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் அங்கே பட்சிகளைப் போல வருகிறார்கள். உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று நிதானமாக நாம் அமர்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவேளை தேவ பாதுகாப்பு நிறைந்ததாகவும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் இருக்கிற அதே வேளையில் சத்துருக்களின் கர்ச்சிப்புகளும் அங்கே காணப்படும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான போராட்டங்களும் பயங்கரமாக இருக்கும். கடந்த நாளிலே ஒரு வீட்டிற்கு நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். அந்த குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம். ஒரு சின்ன துணிக்கடை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் மக்கள், ஒரு ஆண் மகன். அருமையான ஒரு குடும்பம், சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது. அதில் அந்த தம்பி பார்த்திங்கன்னா, அவங்க சர்ச்சில் சண்டே கிளாஸ் டீச்சர். அங்கே சர்ச் ஆராதனை முடிஞ்ச பிறகு அங்கே வருகிற சிறு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பிள்ளைகள் வருவார்கள். அந்த 35 பிள்ளைகளுக்கு இந்த தம்பி நல்ல பாடல் கதைகளை சொல்லி தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்து அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் வழிநடத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்து கொண்டு வந்தான். நன்றாக படித்திருந்தான், டிப்ளமோ முடித்திருந்தான். ஆகவே ஒரு தனியார் கம்பெனியில் வேலையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த சபையிலே அவனை கேட்டால் அநேகர் அந்த தம்பியா நல்ல பிள்ளை என்று சாட்சி சொல்லுவார்கள். அத்தனையான ஒரு நல்ல குணமும் பயபக்தியும் நிறைந்த ஒரு மகனாக அவன் வாழ்ந்து வந்தான். பாருங்கள், 27 வயதான பொழுது அவனுக்கு பெண் பார்க்க தேடினார்கள். நல்ல ஒரு மணமகளை கண்டுபிடித்து அவனுக்கு வாழ்க்கை துணையாக ஏற்படுத்த வேண்டும். ஆகவே பெற்றோர்களும் சபையோரும் என்ன செய்தார்கள்? ஒரு பகுதி நேரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான். ஆகவே அவனுக்கு ஒரு நல்ல மணமகளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் பாருங்கள், 28, 29, 30, 31, 32 வயதாகியும் அவனுக்கு திருமணம் அமையவே இல்லை. அநேக போராட்டங்கள், மனம் உடைந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் என்னிடத்தில் ஜெபிக்க சொன்ன பொழுதுதான் நான் அந்த தம்பிக்காக ஜெபிக்க சென்ற பொழுது ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாத சில சூழ்நிலைகளை அங்கே பார்த்தேன். ஜெபிக்க ஆரம்பித்தாலே பக்கத்து வீடுகளிலிருந்து யாராவது ஒருவர் டிஸ்டர்ப் பண்ணுகிறது, அல்லது தொலைபேசி அடைத்து டிஸ்டர்ப் பண்ணுகிறது, அல்லது ஜெபிக்க உட்காரும் பொழுது அவனுக்கு திடீரென்று இருமல், சளி வருகிறது. இப்படி சில போராட்டங்களை அங்கே பார்த்த பொழுது அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஏதோ போராட்டங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடிந்து 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 ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் மாதந்தோறும் அந்த குடும்பத்துக்காக சென்று கடிந்து ஜெபித்த பொழுது அவனுக்கு திருமண காரியம் கைகூடி வந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை போராட்டங்கள் என்பது நமது புத்திக்கு எட்டாதவைகளாய் இருக்கிறது. எப்படிதான் போராட்டம் வரும் என்பதை ஒரு விசுவாசியால் புரிந்து கொள்ள முடியாது. என்னென்ன விதங்களில் போராட்டங்கள் வரும் என்பதையும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்னை சிதறடிப்பதற்கு எனக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார்? என்னை சிதறடிக்க வந்த அந்த கிராமத்து ஜனங்களின் அதிபதிகளை அவர் ஈட்டியுளாலே உருவ குத்தினார் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக கர்த்தர் எழுந்து நிற்காத பட்சத்தில் தேவனுடைய பிள்ளைகளை மிக எளிதாக பிசாசானவன் தட்டி விடுவான்.
அவர்கள் ஆசீர்வாதங்களை தட்டி விடுவான். அவர்கள் சந்தோஷத்தை தட்டி விடுவான். அவர்கள் சமாதானத்தை தட்டி விடுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் சந்திக்கிற போராட்டம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் வருகிற சத்துரு என்ன? எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அடிக்கடியாக சொல்லுவார், இரவு 10 நாளைக்கு ஒரு விசை நான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன். இனம் புரியாத பயம் வரும், உடம்பெல்லாம் வியர்த்து ஊற்றும், ஏனென்றே தெரியாது. சில வருடங்களாக நான் பார்க்கிறேன், ஒரு 10 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு விசை எனக்கு ராக்காலத்திலே மரண பயம் வந்து விடுகிறது. பாருங்கள், பகலில் ஒரு பிரச்சனை இருக்காது, பகலில் அவர் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்காது. ஆனால் ராத்திரி 9 மணி தாண்டிட்டு அப்படின்னா அவர் சரீரத்தில் என்ன செய்கிறது என்பது அவருக்கு தெரியாது. சத்துருக்களின் போராட்டம், தேவ பிள்ளைகளை சிதறடிக்கிறதுக்கு வருகிற பிசாசினுடைய தந்திரங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார், பயப்படாதே. ஏன் தெரியுமா? உன்னை சிதறடிக்க வருகிறவர்களின் அதிபதிகளை கர்த்தர் உருவ குத்துகிறார். அவர் ஈட்டியினாலே அவர்களை உருவ குத்துகிறார். அப்படியானால் தமது ஜனத்துக்கு இரட்சிப்பை அருளி செய்கிற தேவனாய் நமது தேவன் வெளிப்படுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளில் உமது ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன விதங்களில் போராட்டங்கள் வருகிறது, எப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது என்று தெரியாதபடி உம்முடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் கிருபை அதிகமாய் தாங்குவதாக. எல்லா இக்கட்டுக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவரே பக்கபலமாயிருந்து அவைகளை எதிர்த்து நிற்கிற திராணியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணி ஆண்டவரே சத்துருக்களை நிர்மூலமாக்குவீராக. சத்துருவின் கைகளிலிருந்து இரட்சிப்பை கட்டளையிடுவீராக. பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு சுக வாழ்வு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நன்மை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.